என்ன போய் அப்டேட் பண்ணி வந்தாச்சு. வாங்க கேம் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்தியன் மைட் ட்ரெயின் த்ரீ அப்ளை பண்ண போகிறோம். இந்தியன் மைட் ட்ரெயின் த்ரீயில் மாதம் அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாதம் அப்டேட் கொடுக்கல. மார்ச் மாதம் 9ஆம் போன மாதம் அப்டேட் கொடுத்தாங்க. அதில் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் வந்துச்சு. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ள ஆளுங்களாம் நிற்க மாதிரி அப்டேட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சீக்கோல்லாம் கொடுத்தாங்க. அதை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஓகே, அடுத்து நம்மளுக்கு என்ன அப்டேட் வந்துச்சுன்னா அந்த அப்டேட்டையும் சேர்த்து போடலான்னு சொல்லிட்டு நம்ம சீக்கோடெலாம் எடுத்து இப்போ போடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. போன அப்டேட்டு இந்த அப்டேட்டையும் சேர்த்து ஒரே கேம் பிளேவாக போட போகிறோம். போன அப்டேட்டில் வந்த சீட் கோட்லாம் போடலாம். போன அப்டேட்டில் போட் கொடுத்தாங்க. ஓகே, போட் வந்திருக்கு நம்மளுக்கு 3001 போட்டு போட் எடுத்துக்கோங்க. ஸ்விம்மிங் பூலில் இறக்கிட்டேன். வாங்க நான் வேறு இடத்துல இறக்கி காட்டுறேன். அதுக்கலாம் ஓகே, வாங்க பீச்சுக்கும் வந்தாச்சு. போயிட்டு நம்ம 3001 அதாவது 3001ன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சீக்கோட போட்டிங்கன்னா உங்களுக்கு போட் வந்துடும். இந்த போட்டை எடுத்துகிட்டு நீங்கள் ஓட்டி பார்க்கலாம். அவள் தான் இந்த போட்டு போன அப்டேட்டில் வந்தது இப்போ தான் போடுறோம். ஓகே, அங்கேருந்து நம்ம இந்த பக்கம் வழியா இப்படி இறங்கலாம். இந்த வழியாக இங்கே இறக்கிட்டு போன அப்டேட்டில் வந்து தரையில் போகல, அதனால தான் இறங்கி நின்றுச்சு. ஓகே, அடுத்து என்ன டைனோசர் சீக்கோடலாம் வந்துச்சு. டைனோசர் 50 போட்டாச்சு. ஓகே, அடுத்து நம்ம என்னடா ஒரே ஒரு டைனோசர் கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா 2 டைனோசர் கைஸ். 2 டைனோசர் இல்லை, இது பெருசாக உங்களுக்கே இதோட ஒரு பயங்கரமாக உங்களுக்கு வேணும்டா, டீலக்ஸோட அண்ணன் எனக்கு வேணும்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா 52 அப்படின்னு போட்டிங்கன்னா டீலக்ஸோட ஒரு பயங்கரமான டைனோசர் வரும். அடுத்து இதை விட எனக்குலாம் பெருசாக வேணும்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா 53 போட்டிங்கன்னா செம்ம பிரம்மாண்டமான டைனோசர் வரும். இந்த டைனோசர் கடிக்குமா கேட்டிங்கன்னா கடிக்கலாம் செய்யாது, ஓட மட்டும் தான் செய்யும். அந்த பச்சை புல் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிற டைனோசரு. அடுத்த எனக்கு சீக்கோன்னா 400. இப்போ போயிட்டு நீங்கள் அப்டேட் கொடுத்து போட்டிங்கன்னா ZX 10 அப்டேட் கொடுத்துறானுங்க. புது கிராஃபிக்ஸ் போட்டு ZX 10 அப்டேட் கொடுத்துருக்கானுங்க. சரி சொல்லிட்டு அடுத்து திரும்பி பார்த்தா அதுக்குள்ளே KTM பைக் அப்டேட் கொடுத்துறானுங்க. KTM பைக் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இந்த பக்கம் போய் பார்த்தா அடுத்து 3005ன்னு சொல்லிட்டு இன்னொரு கார் கூட கொடுத்துட்ருக்கானுங்க. இத்தனை அப்டேட் கொடுத்து விட்ருக்கானுங்க. 2 அப்டேட்டில் இவ்வளோ கொடுத்துறானுங்க. ஆனால் இன்னும் இருக்குது, அதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கலாம். இந்த இடம் கரெக்டாக இருக்காது, வேறு இடத்துக்கு போகலாம். வாங்க ஓகே, வாங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இங்கேயே பிரேக்கை போட்டு நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு என்ன பண்ணணும்னா இப்போ நம்மளுக்கு அந்த டூல் பாக்ஸுமே ஒன்று காட்டுது பாருங்கள், RGS டூல். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் என்டர்னு காட்டும். அதில் கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டு ATTA அட்டாக் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா டிக்கு காட்டும். இந்த டிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டார்கெட் மூடு ஆனுன்னு காட்டும். அந்த மாதிரி காட்டுச்சுன்னா நீங்கள் பிஸ்டலோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே ரோட்டில் போகிறவங்க ஒருத்தங்க தப்பு சொல்லிட்டிங்கன்னா டார்கெட் லாக்குடுன்னு சைடில் காட்டும். RGS டூலு ஏடா டார்கெட் லாக்குடுது காட்டுனே ஒன்றுமே புரியலைன்னு பார்த்துருந்தீங்கன்னா ஏடா வர மாட்டேங்கிறீங்க, இது கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணலாம். அது ஒன்றும் இல்லை கைஸ், இவங்க கடிக்க மாட்டேங்கிறாங்க, அதான் தப்பு. அடுத்து 50ன்னு போட்டு குட்டி டைனோசர் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். நம்ம அட்டாக்குன்னு போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணால் எதாவது நடக்குமா? இல்லை 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 மறுபடியும் அட்டாக்குன்னு போடணும். என்னடா டே எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணது. ATT அட்டாக். ஓகே டன். அட்டாக் மோட் ஆன் பண்ணியாச்சு. AK-47 எடுத்தாச்சு, சுட்டாச்சு. டார்கெட் லாக்டு. போதுங்க, போது 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 கடி 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 முடிச்சிடு. என்ன ஓடுது? முடிச்சிருச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். இதுக்கு தான் நம்மளை இந்த டைனோசர் ஸ்பான் பண்ணுறதுக்காக கொடுத்துருவாங்க. அடுத்து இது போய் கடி 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 கடி. இதுக்கு தான் கைஸ் இந்த டைனோசர்லாம். அந்த டைனோசர் பொறுமையாக வந்துருந்துச்சு. ஜுராசிக் பார்க்லேயே பொறுமையாக தான் கைஸ் வரும், நல்லா பொறுமையாக வந்துட்டு இருந்துச்சு.
அப்படின்னு சொல்லிட்டு என்னடா டே இன்னும் நிறைய சீக்கோடெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கடைசியாக காமிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் லெஜெண்ட்ரியானது. ஆஹா காரை வர இடத்துல நிறுத்திட்டோமே டிராஃபிக்காக இருக்கான் பாருங்க, ஒட்டிட்டு போயிட்டுருக்கான். இந்த மாதிரி ஆகக்கூடாது கைஸ். அதனால் நம்ம கார் எடுத்துகிட்டு போக வேண்டிய இடத்துக்கு சருன்னு போயிடலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்துக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சரி 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 இப்படி போனால் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் சருன்னு போயிடலாம். 3, 2, 1 நாடாடே 3, 2, 1 சொல்லிட்டு அங்கே போவேன்னு பார்த்தா இங்கே வந்து இறங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இந்த இடத்துல ஒரு பைக் நிற்குது. அதுக்கு தான் அந்த ஜெட்டக்ஸ் நேரம் பைக்கு பார்க்க அழகாக இருக்குது. அதனால தான் எத்தனை போகலான்னு வந்து காரை இந்தாடா நீ இந்த காரை வச்சுக்கடா, அந்த பைக் எடுத்துட்டு என்னோடய சட்டைக்கு மேட்சிங்காக இருக்காங்க கைஸ். அதனால தான் இந்த பைக் பார்க்க அழகாக இருக்குது. அதனால் இந்த பைக் எடுத்துகிட்டு சர்ன்னு பறப்போம். ஓய் நம்ம காரில் வந்திருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இந்த பைக் கிடச்சோடனே சர்ன்னு வர ஆரம்பிச்சிட்டோம். இந்த பைக்லேயே போவோம். பைக்கை எடுத்துகிட்டு ஒரு லெஃப்ட்டு கட் பண்ண அடுத்த சைடே வந்துச்சு. முன்னாலே இந்த பைக் எடுத்துருக்கணும். சே சர்ரு செம்ம ஸ்பீடாக போய்ட்டு இருக்குது. இந்த பைக்லாம் நம்மளுக்கு தர மாட்டேங்கிறானுங்களே, ஒன்றுமே தெரியல. ஓகே இப்போதான் இந்த இடம் என்னடா காசு தரம காணோம். வந்தது எங்க ஒன்றுமே புரிய முடியுது. இங்கே வந்து ஏதோ ரேஸ் ட்ராக்லாம் போட்டுச்சுக்கிறானுங்க. காசு தரமாடா இங்கே இருந்தது குட்டி கொண்டு இருந்துச்சு. இதை நான் அவ்வளோ அகலத்துக்கு கட்டிச்சுக்கிறீங்க கம்ப்யூட்டர் சோறு போட்டு. ஒன்றுமே புரியலையே என்னவா இருக்கும். என்னவோ அதோட இது நல்லாயிருக்கு பார்க்க. இந்தியன் பைக் டிரைவிங் தெரியல ஆளாளுக்கு அது இது ஸ்பான் பண்ணியிருப்போம். ஸ்பான் பண்ணி நிறையா கார் அது இதுன்னு வடிக்க வச்சுருப்போம். அந்த வேஸ்ட் டயர்லாம் இது கொண்டு வந்து போட்டிருக்காங்க போல். இங்கே ஏதோ ரேஸ் நடக்குது. நாம் தான் ஃபஸ்ட்டு போனோம், யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு போய் என்ன பிரயோஜனம். இந்த இடத்துல ஏதோ கம்பெனி மாதிரி வச்சுருக்காங்க. ஐய் கன்ஸ்ட்ரக்ஷனு என்ன இதாக இருக்கும். இருங்க பின்னால் வந்து பார்ப்போம். ஏதோ ஒன்று ஹைட்டாக தெரிஞ்சுது. ஏன்னா என்ன இவ்வளோ பெருசாக வந்துட்டுருக்கு, எங்கேருந்து வருது. இப்படி போனால் டைம் ஆகும். முன்னால் வழியாக போனால் தான் சர்ன்னு போகும். வீலிங் அடிக்க முடியுமா இதில். வெயிட் பண்ணி ஏய் எப்பட்றா இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரில்லிங்லாம் நான் ரியல் லைஃப்பில் பார்க்குறதே ஒரு பில்டிங் கட்டுறது தான். இங்கே ஒரிஜினலாக கொண்டு வந்து வச்சுட்டாங்களே. இது மேலே ஏற முடியுமா. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக கொடுத்தவனுங்க. ஏறுற மாதிரி கொடுத்தா GTA 5 மாற்றிடலாமே. ஏறி ஏறிட்டான். இது மேலே ஏற முடியறானே. ஏறுறா ஏறினோடனே எப்படியாவது ஏறுறா. ரெண்டாவது ஸ்விம்மிங் ஃபுல்லை பிடிச்சி ஏறிவேடா. அங்கங்கே பெட்ரோல் பங்க்லலாம். இப்போ நான் ஏற மாட்டேங்கிறேன். ஏறு அந்த மாதிரி தான். இதுக்கு மேலே ஏற மாட்டேங்கிறாங்க கைஸ். போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்த்துடணும்ல. அதனால நம்ம அடுத்த வீடியோவில் எதையாவது ட்ரிக்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பைக் எடுத்துட்டு எங்கே போகிறோன்னா ஒரு காலியான இடம் வேணும். அப்போ தான் இங்கே ஏகப்பட்ட இந்த அப்டேட்டு என்னடா மேப்பெல்லாம் நீங்களே ரெடி பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னல. அந்த மாதிரி தான் மேப்பை நீங்கள் ரெடி பண்ண மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. RGS டூலு வேறு லெவலில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்துகிட்டு கொஞ்சோடு தாண்டா இடம் வச்சுருக்கீங்க. இது பெருசாக போட வேணாம். ஃப்ரிட்ஜில் வேறு கட்டுறானுங்க. நல்லா தாண்டா இருக்குது. கார் ஸ்டோரை மெத்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனாக போட்டானுங்க. ஓகே கார் ஸ்டோருமே எடுத்துறானுங்க அப்படியே. ஓகே அடுத்து சரி சொல்லிட்டு சீக்கோடு போகலான்னு உள்ளே போயிட்டேன். சீக்கோடு போடலாம். இங்கே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா B1 அப்படின்னு போட்டு டன் டிக்கு குத்திங்கன்னா பெருசாக ஒரு பில்டிங் வந்துடும். டேய் என்னடா பில்டிங்லாம் கொண்டாந்துட்டு வச்சுட்டேன் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் கைஸ். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பில்டிங் 1 இந்த மாதிரி பில்டிங் 10 வரைக்கும் நீங்கள் போடலாம்.
எதுக்கடா விழுந்தா நீயே கீழே தெரில. அப்புறம் சம்மர் தடைச்சா நல்லா ரொம்ப வெயிலாக இருக்கும் போல் நல்லா கீழே விழுந்துட்டான். மறுபடியும் என்னத்துக்கிட்ட கீழே விழுந்த அப்டேட்டில் எதுக்கடா கீழே விழுற மாதிரிலாம் பண்ணுறீங்க? ரொம்ப அடி வாங்கினாங்க கைஸ், பாதி எழுத்து போயிடுச்சு கீழே விழுந்து. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா H1 அப்படின்னு போட்டு டன் கொடுத்தோன்னா வீடு வந்துச்சு. சரிடா, வீடு தாண்டா வந்துச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ஹவுஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம், ஹவுஸ் 10 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்து எல்லாமே ஒர்க் ஆகும். அடுத்து நம்ம R1ன்னு போட்டால் R1 வர வாய்ப்பு இருக்குது. P1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் போஸ்ட்டு கம்மம். ஆனால் நீங்கள் P10 5 வரைக்கும் தான் போட முடியும். போஸ்ட்டு கம்மம், குப்பை தொட்டி அந்த மாதிரி நிறையா வந்துட்டுருக்கோம். ஓகே, அடுத்து சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன இருக்குதுன்னா C1 அப்படின்னு போட்டு கால் பண்ணிங்கன்னா கண்டெய்னர் வரும். இல்லைடா கண்டெய்னர் மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் மாறிச்சு. C2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு கலர் கண்டெய்னர் வரும். இந்த மாதிரி நாமளே ரேம்பர் கூட ரெடி பண்ணிக்கலாம் போலையே. சரி ரொம்ப ஆர்ஜியஸ். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னா இது நான் எதர்ச்சியாக ரெடி பண்ணது R1 அப்படின்னு போட்டிங்கன்னா ரேம்ப் வந்துச்சு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது R2ன்னு போட்டால் வருமா வராதா? டன் என்டர் வரல, இது மட்டும் தான் வந்திருக்கு. R1ன்னு போட்டால் இது வருது. ஓகே சூப்பர். அப்புறம் என்னடா இன்னும் இருக்குதா ஆர்ஜிஎஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1ன்னு போட்டால் இது மட்டும் வருது. அடுத்து T1 T10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் விதவிதமாக வரும். இதுதான் இந்த வீடியோவோட அப்டேட்டு. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது கைஸ், அதுக்கு நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிடலாம். 221210 கேடிஎம் பைக் வந்துடும். எனக்கு சொல்லியாச்சு. கேடிஎம் பைக் எடுத்துகிட்டு சர்ன்னு போய் இருங்க ஏதோ மிஸ் ஆன மாதிரியே இருக்குது. ஆமாம், ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ராஜேஷ் டூல் இருக்குங்க கைஸ், அதுவும் நான் எதிர்ச்சியாக ரெடி பண்ணது தான். W1 அப்படின்னு போட்டிங்கன்னா காம்போ சோர் வந்துச்சு. அந்த இடத்துல கன்ஜெக்ஷன் காம்போ சோர் போட்டிருந்தாங்கல்ல, அதுக்குள்ள ஒருவேளை W2ன்னு போட்டால் வேறு ஏதாவது வருமா? மக்கா வாங்கக்கூடாது வந்துச்சு. இதேமாதிரி எத்தனை வரைக்கும் வருது W? இதுவரை நான் செக் பண்ணலையே. மொத்தத்தையும் அங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துறானுங்க. நாங்களோட எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணோம். அப்பாடா, W2 வரைக்கும் தான் இருக்குது. அடுத்து இல்லை, அதுக்கு நம்ம வேறு எங்கே போகணுன்னா எங்கே போனோம்? வேறு எங்கே? ஏர்போர்ட்டுக்கு தான். ஏர்போர்ட்டுக்கு 1 2 3 இண்டியன் பைக் டிரைவிங் த்ரெட்டில் மேப்பு மாற்றுறது ஃபஸ்ட்டு வந்து அந்த தரையை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ இந்த அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் டைப் வந்துச்சு இந்த மாதத்தோட அப்டேட்டு. அது எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்குது, பெட்ரோல் பங்க்கில் இருக்குது. மெயினாக ஏர்போர்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா பாருங்கண்ணா, இந்த இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாக இருந்தது ஒயிட்டாக தான், நல்லா தான் இருந்துச்சு. எதுக்கு மாற்றினாங்கன்னு தெரில, என்னவோ பண்ணிட்டாங்க கைஸ். ஆனால் நம்ம 70 சப்ஸ்கிரைபர்ஸ் 69லேயே நிற்கிறோம். நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தரதுக்காக இன்னும் 30 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடலாம். ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சந்திப்போம். பை கைஸ்.